ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்டிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். டே 4க்கான கிளாஸ் ஆர்டிக்கல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஆர்டிக்கல்னா என்ன? இந்த 3 வார்த்தையை எப்பவுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏ அண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னங்க ஏ அண்ட் டி அப்படின்னா? இது வந்து என்ன தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ அண்ட் டி அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு அப்படின்ற தமிழ்ல பார்க்கலாம். ஏன்னா ஒருன்னு அர்த்தம், ஆன்னா ஓர் அப்படின்னு அர்த்தம், டின்னா பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை பத்தி பேசும்போது. இப்ப அந்த புக்கை எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அவங்கள்ட்ட சொல்றாங்க, அந்த புக்கை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, பிரிங் த புக், பிரிங் த புக். அப்போ பர்டிகுலரா நம்ம என்னென்ன பொருளை வந்து குறிப்பிட்டு சொல்றோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து தி அப்படின்ற வார்த்தையை ஆர்டிக்கல் வந்து இந்த டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் ஆர்டிக்கல். அப்போ இதோட பயன்பாடு என்ன, இது சென்டென்ஸ்ல எப்படி வருது, இது என்னென்ன வார்த்தைக்கு முன்னாடிக்கெல்லாம் அந்த ஏவை சேர்க்கணும், ஆனை சேர்க்கணும், டியை சேர்க்கணும் அப்படின்றத பற்றி, இதெல்லாம் பற்றி தான் நீ கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் இது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பாருங்கள். தொடர்ந்து நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கலில் ஏ அப்படின்ற வார்த்தை இருக்குது, ஆன் அப்படின்ற வார்த்தை இருக்குது, டி அப்படின்ற 3 வார்த்தை இருக்குது. அந்த ஏவை நம்ம எதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணலாம், எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு பொருளை பற்றி பேசுகிறோமோ. இப்போ நேற்றே சொன்னேன், நேற்று என்ன சொன்னேன், ஐ எம் ஏ டீச்சர் அப்படின்னு சொன்னேன். டீச்சருக்கு முன்னாடி ஏ வருதா, ஏன்றது நான் ஒரு, இதுக்கோட மீனிங் என்ன, நான் ஐ எம்னா இருக்கிறேன், டீச்சர்னா நான் இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், ஒரு டீச்சரா இருக்கிறேன், சரிங்களா? இப்போ பாருங்க, ஐ ஹாவ் 2 pens, 2 pens. அப்போ இங்க பாருங்க, ஐ ஹாவ் 2 pens அப்படின்ட்டு. அப்போ ஒரே ஒரு பொருளை பத்தி பேசும்போது மட்டும் ஏ வந்து யூஸ் ஆகுது. இதோட தமிழ் மீனிங் என்னன்னா, என்கிட்ட ஒரு பேனா இருக்கு, என்கிட்ட ஒரு பேனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் எ பென். இதுவே என்கிட்ட 2 பேனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் 2 பென்ஸ். 2 பென்ஸ்ன்னு வரும்போது ஆர்டிக்கலா வருதா, இல்ல, இல்ல. அப்போ சிங்கிளா ஒரு பொருளை பத்தி பேசும்போது மட்டும் நம்ம வந்து ஏ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது, அப்போ இதுக்கு மீனிங் என்ன, ஒருன்னு அர்த்தம் தமிழ்ல. அங்க ஒரு ஆடு இருக்கு, அங்க ஒரு பேனா இருக்கு, அங்க ஒரு வண்டி நிக்குது, சரிங்களா அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இதோட மீனிங் வந்து இது கரெக்டா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வர கேட்கக்கூடிய கொஸ்டின். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு போற டாபிக் இல்லை, ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ இங்க ஆனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆனுன்னா இங்க பாருங்க, அதுவும் ஒண்ணுதான், ஒரு பொருளை பத்தி தான் பேசும். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருப்போம், ஏன்னா ஒண்ணுன்னும், ஆன்னா ரெண்டுன்னும், டின்னா 3ன்னு நினைச்சிருப்போம். நீங்க நினைச்சீங்களோ இல்லையா, நான் சின்ன பிள்ளைல அப்படிதான் நினைச்சிருப்பேன் ஸ்கூல் படிக்கும் போது. பட் அது இல்லை, சரிங்களா? பட் அது இல்லை. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிக்கு மீனிங் என்ன, டின்னா பர்டிகுலரா ஒரு பொருளை பத்தி பேசும்போது மட்டும் நம்ம வந்து டி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து ஆன் அப்படின்னா அதுவும் ஒரு பொருளை தான் சொல்லும். அப்போ ஆனா தமிழ்ல வரும்போது ஓர் அப்படின்னு வரும், ஓர் அப்படின்னு வரும், ஒரு ஓர் அப்படின்ற மீனிங்ல வரும், சரிங்களா? பாருங்களேன், என்கிட்ட ஒரு பேனா இருக்குன்னா ஐ ஹாவ் எ பென். இதுவே வந்து ஆன் யூஸ் பண்ணும்போது அது வந்து வேற விதமா வரும். அதுதான் நம்ம இப்போ பிரீஃபா பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, பாருங்க. அடுத்தது இப்போ சென்டென்ஸ்குள்ள போகலாம். ஜஸ்ட் நான் சிம்பிளா சொல்லிக்கிறேன் என்னென்ன எங்கெங்க யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இப்போ இங்க பாருங்க, ஏன் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கான்சனன்ட்லாம் எப்போ வருதோ, கான்சனன்ட் வார்த்தைகள், அதாவது மெய்யெழுத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்து சொல்லுவோம்ல. இது தமிழ்ல உயிரெழுத்து மெய்யெழுத்து உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ்ல வந்து பாருங்க, ஏ, இ, ஐ, ஓ, யு இதெல்லாம் வந்து உயிர் எழுத்து, வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வவல்ஸ்.
எப்பப்பெல்லாம் இப்போ நான் ஏ சொல்றேன் பாருங்க, எப்பப்பெல்லாம் நம்ம ஏ பயன்படுத்தணும் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு வார்த்தை வந்து வவ்வல்ஸ் இல்லாம கான்சனன்ட், அதாவது ஏயுஐஓ இல்லாம மற்ற வார்த்தைகள் வரும்போது அதுல வந்து நம்ம ஏ வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏ கிங் அப்படின்னு சொல்றோம். ஐ சா ஏ கிங்னா ஐ சா கிங்னா நான் ஒரு அரசனை பார்த்தேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, கே அப்படின்றது வந்து இங்க இருக்கிற வவ்வல்ஸா இருக்கு கேல இல்ல. வவல்ஸ் இல்லாத அப்ப இது என்னது கான்சனன்ட். அப்போ ஏ ஏ இல்ல, இ இல்ல, ஐ இல்ல, ஓ இல்ல, யூ இல்ல. கேன்றது இது அஞ்சுலையும் இல்லாத ஒரு வார்த்தை. அது வந்து கான்சனன்ட். அப்போ கான்சனன்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக். சரியா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் சொல்ற பாருங்க. அப்போ இப்போ ஏ எங்க யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? ஏன்னா எப்பவுமே கான்சனன்ட்டுக்கும் முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். வவ்வலுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ஏஇ ஐ ஓ இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஆன் பார்க்கலாம். இப்போ ஆன் பற்றி சொல்றேன். ஆன் வந்து நம்ம எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எப்போ ஒரு வார்த்தை இப்போ பாருங்க, ஐ ஏட் அண்ட் ஆப்பிள், ஐ ஏட் அண்ட் ஆப்பிள் அப்படின்ட்டு எப்பப்பெல்லாம் ஒரு வார்த்தை வவ்வல் சவுண்டில் ஆரம்பிக்குதோ, இங்க பாருங்க வவ்வல் சவுண்டு நான் சொன்னேன் ஏ இ ஐ ஓ யூ இந்த மாதிரி சவுண்டில் வரணும் ஒரு வார்த்தைக்கு. இப்போ ஆப்பிள் இருக்கு, அதோட சவுண்டு முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? ஆப்பிள். இப்போ ஏ சவுண்டில் வவ்வல் சவுண்டில் ஆரம்பிக்குதா, ஏவில் ஆரம்பிக்குதா? அப்போ அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஐ சான் ஐ ஐ சா எலிஃபண்ட் இருக்கு, எலிஃபண்ட் இருக்கு. அப்போ ஈன்றது வந்து வவ்வல்ஸ். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து வவ்வல் சவுண்டில் ஆரம்பிக்கிற வார்த்தை. அப்போ இதுக்கு முன்னாடி ஆன்சர் ஏன்றது இங்க வவ்வலு, வவ்வல். சரிங்களா? உயிர் எழுத்துக்கள், அதாவது இங்கிலீஷ்ல வர உயிர் எழுத்துக்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் சேர்க்கணும். ஓகேவா? அப்போ பிரீஃபா இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்க்க போக போக உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, சன்னு புக்கு டேபிள் இருக்கு. இங்க பாருங்க, இப்போ தி பத்தி பார்க்குறோம். தி எப்பப்பெல்லாம் ஒரு பொருளை ஸ்பெசிஃபிக்காக அது ஒன்னே ஒன்றா இருக்கும் போதும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு பொருளை மட்டும் பற்றி பேசும்போதும் தி வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்க, தி எங்க யூஸ் பண்ணிருக்காங்க? இந்த சன், சூரியன்றது ஒன்னே ஒன்று தான், ஒன்னே ஒன்று தான் சூரியன். அதே மாதிரி இந்த மூன், அதே மாதிரி இந்த எர்த். அப்போ இந்த பொருள்லாம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ இதை பத்தி பேசும்போது மட்டும் நம்ம தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஏன் தி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற ஒரு பொருளை மட்டும் பத்தி பேசும்போது நம்ம வந்து தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். சரிங்களா? ஒன்னே ஒன்று இருக்கும் இந்த ஏத்துல. அப்போ அப்படி இல்லையா, அப்போ வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா நான் வந்து ஒரு பொருளை பத்தி மட்டும் சொல்றேன். சன்னு புக். இப்போ அப்பா சொல்லுவாரு, டேய் அந்த டேபிள்ல இருக்கிற புக் எடுத்துருவா, bring the book on the table. அப்போ டேபிள்ல நிறைய ஜாமான் இருக்கும், பட் அவர் என்ன சொல்றாரு, அந்த டேபிள்ல இருக்கிற நிறைய புத்தகங்கள் இருக்கும், இல்ல நிறைய பொருள்கள் இருக்கும், ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த டேபிள்ல இருக்கிற புக்கை மட்டும் எடுத்துருவா, bring the book on the table. டேபிள்ல இருக்கிற புக் மட்டும் எடுத்துருவா அப்படின்னு சொல்றோமா? டேபிள்ல இருக்கிற புக் மட்டும். அப்ப என்ன சொல்றோம்? டேபிள்ல இருக்க புக்கு மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பிரிங் த புக் ஆன் த டேபிள் அப்படின்னா, டேபிள்ல ஒரு சொன்ன புக்கு மட்டும் எடுத்துவான்னு அர்த்தம். அப்போ பர்டிகுலரா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒன்று மட்டும் சொல்றாங்களா? அப்போ வந்து நம்ம இங்க டீன்றதை யூஸ் பண்ணணும். சரியா? புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது இப்போ நம்ம அப்படியே எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டே வரோம். ஒன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மீனிங்கோட கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஓகே. இப்போ இங்க பாருங்க,